நண்பர்களே வணக்கம். என்னோட கடுமையான எல்லா பக்கம் உங்களுக்கு இனிமையோட வரவேற்கிறேன்னு நீங்கள் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா இன்றைக்கும் வந்துட்டு எனக்கு இனிமையான நாள் தான். அதனால் எல்லாரும் இனிமையோட வாங்க. இன்றைக்கி காலையில் எழுந்தவொடனே மாப்பிள்ளைக்கு காது குத்துற காரணத்தினால எல்லாம் வந்துட்டு ஃபேமிலியோட கிளம்பி கோவிலுக்கு வந்துட்டோம். நம்ம மாமாலாம் வந்துட்டு டிராக்டரில் வந்தாங்க ஃபேமிலிலாம். நம்ம வந்துட்டு பைக்கில் போயிட்டோம். எனக்கு முன்னால் எங்கள் மாமாலாம் போயிட்டாங்க. நான் அப்படியே போயிட்டு மாலையெல்லாம் எங்கள் வண்டியில் குத்துட்டு அப்படியே நான் மாப்பிள்ளை வாங்கி வச்சுக்கினேன். என் மாப்பிள்ளை வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளைங் கிஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால் குத்துட்டான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொஞ்சம் கமெண்ட்டில் எதனா சொல்லிட்டு போங்க. அப்படியே நாங்கள் வந்துட்டு கோயிலுக்கு ஃபஸ்ட்டு ரீச் ஆகிட்டோம். கற்று எங்கள் ஃபேமிலிலாம் வந்துட்டாங்க. வந்தவொடனே போயிட்டு காலை உணவு முடிச்சதும் அப்படியே பூஜை நடந்தது. என் மாப்பிள்ளைக்கு வந்துட்டு கழுத்தில் பூ போட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மொட்டை அடிக்க போகிறது தெரியாமல் என் மாப்பிள்ளை ஜாலியாக இருந்தாப்புல. உட்கார வச்சு மொட்டை அடிக்க ஆரம்பிச்சதும் பையன் ரொம்ப கற்று ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமா அவனை சமாதானம் பற்றி குளிச்சு வச்சு அப்படியே ரெடி பண்ணி விட்டோம். நாங்கள் போயிட்டு மாலை வாங்கி வர சொன்ன காரணத்தினால போயிட்டு மாலைலாம் வாங்கிட்டு கடையில் போய் ஒரு ஜூஸை போட்டு ரிட்டன் கோவிலுக்கு வந்துட்டோம். கோவிலுக்கு வந்தோடனே பூஜை போட்டாங்க. பூஜைலாம் நல்லா பயங்கரமாக இருந்தது. பூஜை முடிச்ச உடனே என் குட்டி மாப்பிள்ளை வந்துட்டு கலசை தூக்கிட்டு வந்தான். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அது நல்லா க்யூட்டாக இருக்கான். அவன் வந்துட்டு முன்னால் எல்லாரும் எழுத்துன்னு வரான் கலசத்தை வச்சுக்கின்னு. நானே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். எனக்கு அப்படியே பயங்கரமாக இருந்தது. நல்லா பார்க்கும்போதே ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது. அடுத்தபடியாக காது குத்தலான்னு சொல்லிட்டு மாலையை மாப்பிள்ளைக்கு போகிறான். அவனே கழுத்தில் வாங்கி போட்டுக்க. நான் மாலையை காது குத்த போகிறது தெரியாமல் காது குத்த ஆரம்பித்த உடனே செம்ம கத்திட்டான். எனக்கு பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப அழுதுட்டான். வேறு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறமா காது குத்தி முடிச்ச உடனே மாப்பிள்ளைக்கு வந்துட்டு ஒரு பலூன் வாங்கி கொடுத்தாங்க எங்கள் மாமா. வாங்கி கொடுத்தோடனே பைபிள் ஹாப்பி ஆகிட்டாப்புல. ஜாலியாக விளாண்டு இருந்தான். அதுக்கப்புறம் வழியெலாம் தெரியலன்னு நினைக்கிறேன். அப்படியே நாங்கள் வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டிப்பு ரேட்னு வந்து வீட்டில் விட்டு நம்ம நண்பன் வந்திருந்தார். 6 சகோதரர் வந்துட்டு ஈவி வண்டி எடுத்துன்னு வந்திருந்தார். நம்மளுக்காக இல்லை பால் வண்டி எடுத்துன்னு வந்திருந்தார். என்ன விஷயம்னா வந்துட்டு பிரியாணி எடுத்துன்னு போகிறேன். நான் அது அப்படியே எங்கள் ஆயிரத்தில் பிரியாணி எடுத்துன்னு போயிட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப கம்பெனி கிளம்பிட்டேன். நம்ம கிஷோர் வேறு ரொம்ப நேரம் நான் வெயிட் பண்ண வச்சிட்டேன் ட்ரெஸ்ஸு மாத்திரன்ற பேரில். ஒரு வழியாக வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு ரிட்டன் வந்துட்டு கம்பெனிக்கு வந்துட்டேன். கம்பெனியில் வந்தோடனே நம்ம சாப்பாடெலாம் போட்டு நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு ஒரு குட்டி உரக்கத்தை போட்டு நைட்டு போல் வந்துட்டு மழை வந்தது. மழை வந்ததும் கொடை எடுத்து நானும் என் நண்பனும் வந்துட்டு டீ கடைக்கு கிளம்பிட்டோம். டீ கடையில் போயிட்டு ஒரு டீ அடிச்சுட்டு இந்த நாளை இதோட முடிச்சுக்கிறேன். பாய் நண்பர்களே.